போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கங்க. அதாவது நம்ம டாபிக் பார்க்கறது இணை எழுத்துக்கள். தமிழ்ல சிலபஸ், நியூ சிலபஸ்ல இணை எழுத்துக்கள் யூனிட் 1ல இருக்கு. இது கண்டிப்பா 1 or 2 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இது நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணாததுனால பழைய மாணவர்களுக்கு பிளஸ் புதிய மாணவர்கள் இந்த தான் ஃபர்ஸ்ட் எழுத போறேன் அப்படின்றவங்களுக்கும் இது தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை போடுறோம். இதுல பாருங்க, இணை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அப்ப நம்மளே பார்க்கிறோம், இனம் அப்படின்றது தமிழர் இனம், திராவிட இனம், நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, ஆரியர் இனம் அப்படின்னு சொல்றோம். வெள்ளையர், கருப்பர் இனம், வெள்ளையர் இனம் இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நமக்கே இனத்தை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? சரி, அப்ப ரேஸ் அப்படின்றது பொதுவாகவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதாக இருக்கு. இதுல 1008 கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நமக்குள்ள எல்லாம் இருக்கு பாருங்க. அது மாதிரி எழுத்துக்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இனம் இருக்கு பாருங்க. அப்ப பாருங்க, உயிரின எழுத்துக்கள் சொல்றோம். இதுல பாருங்க, ஆரம்பத்திலேயே வேணும் இந்த இடத்துல ஒரு இடத்துல தவறு இருக்கு. இது உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக இந்த இடத்துல இந்த தவறு பண்ணிருக்கு. எப்பயுமே எழுத்துக்கள் அப்படின்னு வரக்கூடாது, சரியா? இந்த இக்கு வரக்கூடாது, இக்கு வரக்கூடாது போட்டிருந்தா தவறு. ஆனா பெரும்பாலான இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் தமிழ் எழுதுவதுல எண்ணற்ற தவறுகளை பண்றீங்க. அதனாலதான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு என்ன பண்றாங்க, ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி தமிழக அரசுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா நீங்க எழுத போறதெல்லாம் தமிழ் டிராஃப்ட். அந்த தமிழ் டிராஃப்டை அழகா எழுதணும். இனிய தமிழில் எழுதுவோம் அப்படின்ற முறையில நீங்க எழுதுனீங்கன்னா போன உடனே உங்களுடைய இம்ப்ரெஸ் சூப்பரா இருக்கும். உங்களுடைய ஆபீஸ்ல உங்க மேல ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பீடு கிடைக்கும். நம்ம எவ்வளவுக்கு நன்மதிப்பீடு அபிஷியலா பெறணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லா வேலை செய்யலாம் இல்லையா? நீங்க ஒண்ணுமே தெரியாம இப்போ ஒரு டிராஃப்ட் எழுதுறதுல 10 தப்பு 20 தப்பு பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி உங்களை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டுட்டு உங்க மேல கடிஞ்சு விழுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. சில லீவ் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. உங்களை கண்டாலே ஒரு வெறுப்பு அவர்களுக்கு ஏற்படும். சோ அவங்களுக்கு உங்கள் மீது ஒரு விருப்பு ஏற்பட வேண்டும் என்றால் நீங்கள் இதன் மீது, தமிழின் மீது விருப்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், சரியா? விருப்பத்தோட உள்ள போலாமா இப்போ? சோ அப்ப என்ன பார்க்கணுங்க, வாழ்த்துக்கள், எழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுங்க, சரியா? பாருங்க, வாழ்த்துக்கள் இப்படிதான் எழுதணும், வாழ்த்துக்கள் இப்படிதான் எழுதணும். இக்கு போட்டு எழுதக்கூடாது. ஏனென்றால் தமிழ்ல கல் விகுதி, பன்மை விகுதி, தமிழ்ல பன்மை விகுதி போடும்பொழுது நடுவுல இந்த இடத்துல இக்கு போட்டு எழுதக்கூடாது. இதை நல்லா மனசுல வச்சுங்க. ஆனா நடைமுறையில நம்ம எழுதுறோம், ஆனால் அது தவறு. நீங்க பாருங்க, புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நடிச்சிருப்பீங்க, பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க. 1000கணக்கான மெசேஜ் இது மாதிரி வாழ்த்துக்கள் போட்டிருப்பீங்க, திருமண வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இனி இந்த தவறை பண்ணக்கூடாது. இது வரைக்கும் தவறு பண்ணவர்கள் இனிமே அது பண்ணாம படிக்கிறதுக்கு இன்னும் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுதான் கரெக்ட், சரியா? ரைட். அதனால இதை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டோம். இப்ப பாருங்க, உயிரின எழுத்துக்கள். உயிர்ல இந்த 7 இருக்கு பாருங்க, 7 நெடில் எழுத்துக்கள். அதற்கு இனமான குறில் தான் இணை எழுத்துக்கள். அதை இனமான குறில் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், சரிங்களா? இனமான குறில் சொல்லுவோம். அப்ப பாருங்க, ஆ அப்படின்னா அதற்கு இணை எழுத்து அ அப்படின்றது. ஈ அப்படின்னு இருக்கு, அதுக்கு இ அப்படின்னு இருக்கு. ஊ அப்படின்னா ஊ. இப்பெல்லாம் யாரு இந்த மாதிரிலாம் சொல்லித்தரா? ஸ்கூல்லையோ இல்ல உங்க பிள்ளைகளுக்கோ, இப்ப படிச்சிருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கோ பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல எப்படி சொல்லி தராங்க? ஆ ஆ அப்படின்னா எல்லாத்தையும் பசங்க சொல்ல சொன்னா டீச்சரும் சரி, அங்க இருக்கிற பிள்ளைங்களும் சரி, ஆ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ. இதுல ஏதாவது மாற்றம் தெரியுதா பாருங்க. ஆனா சில இடங்கள்ல சில டீச்சர்ஸ், தமிழ் டீச்சர்ஸ், எப்படி ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் எப்படி சொல்றா? ஆ கீழே குனியணும், ஆ இ ஈ இப்படி தலையை தூக்கி சொல்லுவாங்க. இது உடல் மொழி. இப்படி செய்யும் பொழுது சிறு வயதிலே அவர்களுக்கு கற்றுத்தரும் பொழுது அவங்களுடைய பேச்சாற்றலும் அதிகமாகுது, எழுத்து பிழைகளும் குறையுது, அவங்களுடைய உச்சரிப்பு அதிகமாகுது. அதனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் கூட அந்த மாதிரி இருந்தா சிறு குழந்தைகளுக்கு சொல்லி தரும் பொழுது அந்த குறில் நெடியில வித்தியாசப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல டீச்சர்ஸ் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களாம் இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆ ஆ இ ஈ இப்படி அதே மாதிரி சொல்லி கொடுங்க. வரும் சந்ததிகள் தமிழை அழகாக படித்துக் கொள்ளட்டும், சரியா? ஏன்னா நம்ம பாக்குறோம், பாரதிதாசனுடைய கவிதைகள் எல்லாம் நீங்க படிக்கிறீங்க. தமிழை எனினும் தமிழை என் உயிர் என்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னவங்களா இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த தமிழை நம்ம தமிழர்களுக்கு
வரும் இளைய தலைமுறைக்கு அழகாக கற்றுத்தர்றது ஒரு சர்வீஸா நினைச்சுக்கங்க. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இதுல நல்லா கவனிங்க. ஆ அதுக்கு இது ஊ ஊ இது பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து குறில், இணையான குறில் நெடிலுக்கு. அப்ப 7க்கு 5 குறில் தான் இருக்கு. இந்த 2த்துக்கும் ஐக்கும் அவுக்கும் இல்லை இல்லைங்களா? இந்த 2த்தையும் அப்படியே வைப்போம். அதுக்கப்புறமா அதை வருவோம். இப்ப பாருங்க, இது எந்த இடத்துல இங்க வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளபடை. தமிழ்ல நம்ம அளபடை பார்க்கறோம் இல்லையா? செய்யுளு செயலபடை, இன்னி செயலபடை, சொல்லி செயலபடை, அந்த மாதிரி அளபடைகள்ல நம்ம பார்க்கலாம். இத படா, உழார். இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இல் பிளஸ் ஆ. இதுக்கு இந்த இதை கொண்டாந்து இங்க போட்டு ஆ, இந்த இழு பிளஸ் ஆவுல இருந்து ஆ. அப்போ இதாங்க இதுல பாருங்க, இட்டு பிளஸ் ஆ இருக்கா, இது கூட பாருங்க ஆ. சோ இந்த மாதிரி ஒண்ணும் போடுறோம் இல்லையா? தழி, இதுக்கு பாருங்க தழி. சரிங்களா? இழு பிளஸ் ஈ, இதுல ஈ இருக்குங்களா? இதுக்கு பார்த்து பாருங்க ஈ. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த அளபடைகள்ல, இந்த மாதிரி செய்யுளு செயலபடையில, சொல்லி செயலபடையில, இந்த மாதிரி இடங்கள்ல அளபடைகள்ல இந்த உயிரினை எழுத்துக்களை நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இதையும் அழைச்சிடலாங்க, இந்த தவறுகள் வரக்கூடாது. சோ ரைட். இதுல பாருங்க, இந்த ஐ அப்படின்னு சொல்லும் போது உச்சரிப்பை வச்சுதான் பார்க்கிறோம். இந்த இணை எழுத்துக்கள் என்பது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒளி பிறப்பு, அவற்றின் முயற்சி, இதன் அடிப்படையில் தான் இணை எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம். என்னங்க, ஒளி பிறப்பு முயற்சி, இதன் அடிப்படையில் தான் பார்க்கணும் அப்படின்னும் பொழுது இந்த இதன் அடிப்படையில் தான் இந்த இணை எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஐ அப்படின்னு சொல்லும் போது என்ன சவுண்ட் வருது? ஈ, ஐ, ஈ அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல ஐக்கு இனமானது ஈ. ஏன்னா 5 குரில் தானே இருக்கு, 7 நெடில் இருக்கு, 5 குறில் இருக்கு. அதனால இந்த இடத்துல போடணும். இங்க பாருங்க, ஔ ஔ அப்படின்னு சொல்றது ஊ அப்படின்னு சவுண்ட் வருது. சோ இதுக்கு இனமானது ஊ. சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா தனக்கான இனமான குறில் இல்லாததுனால வேறு ஒரு இடத்துல இருந்து இது வந்தது. அதனால தமிழ்ல இந்த ஐ அண்ட் ஔ ரெண்டுத்தையும் சந்தி அகர எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சந்தி அகர எழுத்துக்கள் பின்னோட்டில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தி அகர எழுத்துக்கள் அப்படின்னு கேட்கலாம். சந்தி அகரம் அப்படின்னா அது ஒண்ணு ஐ, இன்னொன்னு ஔ. இது ரெண்டும் சந்தி அகர எழுத்துக்கள். சரிங்களா? அதனால இந்த சந்தி அகர எழுத்துக்களையும் இது கூட தெரிஞ்சுக்கங்க. சோ இவ்வளவுதாங்க. இது அளபடைகள்ல வரும்போது இதுவும் இணை எழுத்துக்கள்ல ஒரு பகுதி. இதே போல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உயிர் எழுத்துக்கள்ல பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மெய் எழுத்துக்களையும் உயிர் மெய் எழுத்துக்களையும் வச்சு பார்க்கறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதை அடுத்து உடனே பாருங்க. இதை முதல்ல பார்த்துக்கங்க. உயிர் எழுத்துக்கள் இதுதான் இணை எழுத்துக்கள். அப்ப இணை எழுத்துக்கள் என்பது பிறப்பு மற்றும் முயற்சியின் அடிப்படையில தோன்றும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதுவும் சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்த கிளிப்ல அடுத்த டீட்டெயில்ஸ் போகலாம். தேங்க்யூ.